இல்லை எத்தனை கிலோமீட்டர் ஆல்ரெடி இப்போ இருக்குது 7 மீட்டர் இருக்குங்க. உடைக்கடா சைடில் இல்லை அமைக்க போகிறது. இது ஃபஸ்ட் டைம் தான் நமக்கு ஒரு 4 லேன் ரோடு வந்து நம்ம மாவட்டத்தில் வருது. ஸோ அதுவே வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த ரோடு ஃபுல் லெங்க்த்து வந்து 24 கிலோமீட்டர், அதில் கிட்டத்தட்ட 11.5 கிலோமீட்டர் வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்குது. நம்ம மாவட்ட பகுதியில் வரக்கூடிய ஃபுல் ஸ்ட்ரக்சரே வந்து இப்போ இந்த வேலை மூலமாக 78 கோடி ரூபாய் மதிப்பீடில் டெக்னிக்கல் சாங்ஷன் பெறப்பெற்று முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக இந்த பணிகள் வந்து நடைபெறும். கொண்ட காலம் வந்து 15 மாதம். காஞ்சிரங்கால் ஊராட்சி மன்ற தலைவர் சொன்ன மாதிரி அன்னைக்கு நம்ம ரிங் ரோடோட ஒர்க் ஆரம்பிக்கும் போதும் அந்த குறிப்பிட்ட ஒப்பந்த காலத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுவும் விரைவில் வேலைகள் நடைபெற்று இருக்கிறது. இதுலேயுமே வந்து 15 மாதம்ன்றது கட்டாயம் அதுக்குள்ள முன்னாடியே வந்து இந்த வேலைகள் முடிக்கலாம் அப்படின்ற திட்டங்கள் சிறப்பாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதை கவனமாக கவனிக்கின்ற ஒரு முதலமைச்சராக அவர் இருக்கிறார். குறிப்பாக அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குகின்ற வகையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் ஏறத்தாழ 11.5 கிலோமீட்டர் நீளமுள்ள நம்முடைய மாவட்ட எல்கை வரை சஞ்சய் நகரில் தொடங்கி நம்முடைய மாவட்ட எல்கை வரை இருக்கக்கூடிய அந்த நீளத்தை 78 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக அறிவிப்பு செய்து அந்த அறிவிப்பின் மீது நிதி ஒதுக்கி ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு அதனுடைய பணியை தொடங்குகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் அமைச்சர் தளபதி அவர்களும் குறிப்பாக இந்த சாலை மேம்பாட்டு திட்டங்களை பல்வேறு திட்டங்களை தீட்டி அதை சிறந்த முறையில் நடத்தி வருகிறார்கள். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் சாலைகளுடைய அதாவது நெடுஞ்சாலைத்துறை மூலமாக பராமரிக்கப்படுகின்ற கைவசம் இருக்கின்ற சாலைகளுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 2087 கிலோமீட்டர் அளவில் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சாலைகளை விரிவுபடுத்துவது, புதுப்பிப்பது மற்றும் பல பணிகளை எடுப்பது மட்டுமல்லாமல் புதிய பணிகளையும் ஆண்டுதோறும் சேர்த்து வருகிறார்கள். இன்னும் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலத்தில் பல புதிய சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. 21-22ஆம் ஆண்டில் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா 471.75 கோடி அளவுள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல 22 தரைமட்ட பாலங்கள். இந்த அரசனுடைய நோக்கமே ஆங்காங்கு சாலைகளில் சிறிய சாலைகளாக இருந்தாலும், கிராம சாலைகளாக இருந்தாலும், நெடுஞ்சாலைகளாக இருந்தாலும் அந்த சாலைகளில் இருக்கக்கூடிய தரைமட்ட பாலங்களை எல்லாம் உயர்மட்ட பாலங்களாக மாற்றுவதென்று மாண்புமிகு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பை நிறைவேற்றுகின்ற வகையிலே தான் ஒவ்வொரு ஆண்டும் தரைப்பாலங்களை எல்லாம் மேம்பாலங்களாக உயர்த்துகின்ற பணி நடக்குது. அந்த வகையில் 22 தரைமட்ட பாலங்கள் உயர்மட்ட பாலமாக 12.13 கோடி அளவிலே அவைகள் சீர் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 2022-23ஆம் ஆண்டுகளில் 146 கிலோமீட்டர் சாலை பணிகளை
165 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஆண்டும் நீங்க பார்த்தீங்கன்னா 10 தரைமட்ட பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக 9.95 கோடி சற்றப்ப 10 கோடி அளவிலே அந்த பாலங்கள் மேம்பாலங்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. உயர்மட்ட பாலமாக இந்த ஆண்டு 23-24 இந்த ஆண்டில் இதுவரை எடுக்கப்பட்ட பணிகள்னு நீ பார்த்தீங்கன்னா இந்த சாலை 11.49 கிலோமீட்டர் அளவில் 78 கோடியில் முதலமைச்சர் பேரிலான சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. 13 தரைமட்ட பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக 21 கோடி